வணக்கம் மக்களே. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வீட்ல பலாப்பழம் சாப்பிட்டோங்க. அந்த தோலெல்லாம் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கெல்லாம் உரமாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பலாப்பழ தோல் மொத்தத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாமே செப்பரேட்டா நான் வந்து செடிக்கு வந்து இத உரமா குடுக்க போறேன். இந்த உரம் மொத்தமே இதுல இருக்க மண்புழு தாங்க சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அதுங்க போடுற அந்த வேஸ்ட் நமக்கு வந்து நல்லாமே உரமாகும். இந்த இடத்துல மண்புழுவும் நமக்கு அதிகமா உற்பத்தி ஆகும். மண்புழு எந்த அளவுக்கு நமக்கு மண்ணுல அதிகமா இருக்கோ, அதுக்கேத்த மாரி வேருக்கு பலங்க. நம்ம வேருக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலும், வேருக்கு எந்த ஒரு பூச்சி தொல்லை இருந்தாலும், அந்த மண்புழு வந்து அத சாப்பிட்டு அது சரி செஞ்சிரும். ஓரளவுக்கு நம்மளுக்கு புரொடெக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம மண்புழு அவசியமா தேவைப்படுது. இப்போ நம்ம இந்த சப்போட்டா செடிக்கு நம்ம இந்த உரத்த போட்டு விட்டுருங்க. சப்போட்டா செடி நமக்கு நல்லாவே பூ எடுத்திருக்கு. அதுக்கு இன்னும் நம்ம உரம் குடுக்க நமக்கு நல்லா காயோட குரோத்தும் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு இன்னும் பூ நெறைய எடுக்கும். நம்மளுக்கு காயும் வந்து உற்பத்தி நெறைய குடுக்குங்க. அப்புறம் என்னங்க, நமக்கு எந்தெந்த செடிலாம் தேவைப்படுதோ எல்லா செடிக்கும் நம்ம உரமா குடுத்துக்கலாம். குடுத்து விட்டுட்டு நம்ம நல்லா மண்ணு போட்டு மூடி விட்டோம்னா நமக்கு நல்லாமே இது உரமாயிடுங்க. இந்த ஒரு தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எழில் உங்களுடன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.